இங்க இருக்கக்கூடிய அதாவது அதிமுக கூட்டணி தான் வேண்டும் என்று அடம் பிடித்து அமித்ஷாவை, நிர்மலா சீதாராமனை, மோடியை அவர்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த கூட்டணியை கொண்டு வந்தாங்க இல்லையா, இந்த பாஜகவுடைய தலைவர்கள், இப்ப இருக்கக்கூடிய மாநில தலைவர் பிளஸ் 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக தமிழக பாஜகவை அதிமுகவுடனே இணைக்கப் போவது போல செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டு போனது உண்மைதான். ஆனா அதற்காக தமிழக பாஜக கட்சி செயல்படவே கூடாது அப்படின்னு அவர் ஒன்றும் சொல்லலையே. ஆனா இவங்க அப்படிதான் நினைச்சிட்டு நடந்துகிட்டு இருக்காங்க. தமிழக பாஜகவுடைய செயல்பாடுகள் முற்றிலுமாக செயலிழந்து விட்டது. இந்த தலைவர்கள் எல்லாருக்குமே என்ன தேவை அப்படின்னா, இவங்க எல்லாருக்கும் எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற கனவு இருக்கு. இப்ப எம்எல்ஏ ஆகணும்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக தான் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். ஏன்னா இங்கே அவங்க தான் பெரிய கட்சி, அவர் தான் எவ்வளவு சீட்டுன்னு ஒதுக்கணும். அதே மாதிரி எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறதையும் அதிமுக தான் முடிவு பண்ணும். எல்லா தொகுதியும் ஜெயிக்கிற தொகுதியா கொடுக்கறதுக்கு அதிமுக ஒன்றும் முட்டாள் கிடையாது. ஏற்கனவே அவங்க அப்படி பண்ணதும் கிடையாது. அப்போ இங்க இந்த தலைவர்கள் போட்டியிடணும் அப்படின்னு சில விருப்பங்கள் இருக்கும் இல்லையா, இந்த தொகுதியில் நம்ம போய் நிற்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த தொகுதி வேணும்னா யாருடைய தயவு வேணும்? அதிமுகவுடைய தயவு வேணும், எடப்பாடி பழனிசாமியோடைய தயவு வேணும். அப்போ எடப்பாடி பழனிசாமியோடைய குட் புக்கில் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்களுக்கு எதிராக எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது. கட்சியை நாங்கள் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடாது. கட்சி தமிழக பாஜக ஒரு ஃபோர்ஸாக வளர்கிறது அப்படிங்கிற அந்த பேச்செல்லாம் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கட்சியை இவங்க கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. இதற்கும் அமித்ஷாவுக்கும் சம்பந்தம் இல்லை. அமித்ஷா இதை சொல்லவும் இல்லை. அமித்ஷா இதை எதிர்பார்க்கவும் இல்லை. அவர் எதிர்பார்த்திருக்கவும் மாட்டார். நான் எப்பயா இதெல்லாம் சொன்னேன் உங்ககிட்ட அப்படின்னு தான் அவர் நினைப்பார்.